ஹாய் நண்பா, ஃபெட்ரல் பேங்க்ல இருந்து இப்போ ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஆஃபீஸர் லெவல் ஜாபுங்க. சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. எக்ஸாம்லாம் கிடையாது. அப்ளிகேஷனை ஸ்கிரீனிங் பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். அப்ளை பண்றதுக்கும் ஃபீஸ் கிடையாது. வர ஆகஸ்ட் 31 லாஸ்ட் டேட்டுங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டிகிரி முடிச்சு மாஸ்டர் டிகிரிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க ஏன் கம்ப்ளீட்லி ஆன்லைன்ல டிகிரி பண்ணக்கூடாது? ஆன்லைனா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆஸ் பர் யூஜிசி நார்ம்ஸ் படி ரெகுலரா காலேஜ் போய் படிக்கிறதும் ஆன்லைன் டிகிரியும் சேம் தான். அதுவும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல இருந்து இந்த கோர்ஸை ஆஃபர் பண்றாங்க. என்னென்ன மாஸ்டர் டிகிரி இருக்கு அப்படின்னா ஆன்லைன் MBA, MCOM, MA இங்கிலீஷ், MA ஹிந்தி. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஒரு NAC A+ அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி தான். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு டீச்சிங் கொடுக்குறாங்க. ஃபீஸும் அஃபோர்டபுள், மேலும் 100% ஆன்லைன் தான். ஸோ உங்களோட மற்ற ஒர்க்கும் பார்த்துக்கிட்டே சைட் பை சைட் மாஸ்டர் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் யூஜிசி நார்ம்ஸ் படி இந்த சர்டிஃபிகேட்டோட வேல்யூம் குறைய போகிறதில்ல. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதாவது காலேஜ் போய் படிக்கிறதும் இந்த ஆன்லைன் டிகிரியும் எக்ஸாக்டாக சேம் தான். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ஃபார்முக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்க. அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே செல்ஃப் வெரிஃபை பண்ணுங்க. ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னா ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். ஃபெட்ரல் பேங்க் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு தனியார் வங்கி தான். நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய முன்னணி தனியார் வங்கி. நம்ம தமிழகத்துல குறிப்பா நிறைய மாவட்டங்கள்ல ஃபெட்ரல் பேங்கினுடைய கிளைகள் இருக்கு. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த சேல்ஸ் ஆஃபீஸர் ஜாபுக்கான போஸ்டிங் ஜாப் லொகேஷன் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, சேலம் இந்த 5 மாவட்டத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஜாப் டீடைல்ஸ் பார்த்துடலாம். ஜாபுடைய ரோல் சேல்ஸ் ஆஃபீஸர். ஒரு ஆஃபீஸருங்க, அதிகாரி லெவல் ஜாப் தான். கார்பரேட் லெவல்ல உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்க படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா CTC 4.64 லேக்ல இருந்து 10.93 லேக்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. மாத தொடக்கத்துல 60ல இருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சாலிடா இந்த ஒரு ஜாப் மூலமா earn பண்ணலாம். இந்த ஜாபுக்கு குவாலிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். ஆனா இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். அதுவுமே என்ன சொல்லியிருக்காங்க, BFSI செக்டார்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, லைக் இந்த மாதிரி BFSI செக்டார்ல பேங்கிங்ல எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 2 வருடங்கள்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. வயது குறைந்தபட்சம் 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு செலக்ஷன் ப்ராசஸ்ல ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்டா அப்ளிகேஷனை ஸ்கிரீனிங் பண்றாங்க, அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அப்ளை பண்றதுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. வர ஆகஸ்ட் 31 இந்த ஜாப் க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஃபெட்ரல் பேங்கினுடைய அஃபிஷியல் போர்ட்டல்ல ஜாப் வெப்சைட்னு சொல்லிட்டு ஃபெட்ரல் பேங்க்ல கெரியர் போர்ட்டல் இருக்கு. அதுல போயிட்டு நீங்க டைரக்டா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழகத்துல 5 மாவட்டத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கிறதுனால தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. பிஃபோர் அப்ளிகேஷன் நீங்க ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணணும். கிரியேட் யுவர் ப்ரொஃபைல் இன் டேலண்ட் கனெக்ட். அதாவது டேலண்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, போர்ட்டல் இருக்கு. எப்படி அப்ளை பண்றதுங்கிற டெமோ ஆல்சோ நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல நீங்க ரீட்டைல் லியபிலிட்டிஸ் அப்படிங்கிற கேட்டகரியை செலக்ட் பண்ணி உங்களுடைய ப்ரிஃபர்டு ஒர்க் டொமைன் எந்த பிளேஸ்ல உங்களுக்கு ஜாப் லொகேஷன் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க டேலண்ட் கனெக்ட்ங்கிற பிளாட்ஃபார்ம்ல அப்படின்னா நீங்க அதுல இந்த ஜாபுக்கான டீடைல்ஸை கொடுத்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ அதுல போயிட்டு நீங்க ரீட்டைல் லியபிலிட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரிஃபர்ட் ஒர்க் டொமைனை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய CV கேட்டிருக்காங்க. CV அப்படிங்கிறது கரிக்குலம் விட்டே, அதாவது ரெஸ்யூம் இருக்குல்ல, அதான் கரிக்குலம் விட்டே ஃபார்மேட்ல நீங்க ரெஸ்யூமை வந்து மேக் பண்ணுங்க. CVக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ரெஸ்யூம்க்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்க CVல பண்ற மாதிரி இருக்கும். பக்காவா நீங்க ஒரு CV ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஜாபுக்கு நீங்க டைரக்டா உங்களுடைய CVயை வச்சு தான் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் செலக்ஷனே உங்க CV பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்க்ரீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். உங்களுக்கு மாதம் 60,000 இருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சம்பளம் இருக்குதுங்க.
கார்ப்பரேட் லெவல்ல சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஜாப் லொகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம தமிழகத்துல சென்னை, கோயம்புத்தூர்ல இருக்கு, திருப்பூர், திருச்சி அண்ட் தென் சேலம் 5 மாவட்டத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. இந்த ஜாபுக்கு ஃபெடரல் பேங்கினுடைய அஃபிஷியல் கரியர் பேஜ்ல போயிட்டு நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஜாபோடைய டீடைல்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்ல, அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் டேரக்டா அப்ளை அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்க. ஃபெடரல் பேங்க்ல ஆல்ரெடி நீங்க டேலண்ட் கனெக்ட், அதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க ஜாப் பிளாட்ஃபார்ம்ல அப்படின்னா நீங்க லாகின் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா சைன் அப் பண்ணிருங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து சைன் அப் அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் ஓடிபி வரும், அதையும் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுங்க. ஓடிபி வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 MB குள்ள இருக்கணும். ஸோ அந்த ப்ரொஃபைல் பிக்சரை தெளிவாக நீங்கள் PNG இல்லைனா JPG ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய ரெஸ்யூம், நான் கேட்டிருந்தால ஒரு CV, அந்த CV ரெடி பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிருங்க. ஃபைல் சைஸ் 2 MB குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் தெளிவா ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத ப்ரொசீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இன்புட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சர்டிபிகேஷன், ஸ்கில்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுங்க. ஃபைனலா ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் கிடையாதுங்க. சிம்பிள் அப்ளிகேஷன் தான். இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் உடனே அப்ளை பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.